அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் கண்களை கட்டிக்கொண்டு போராட்டம் நடைபெற்றது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டித்து பாஜக சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாஜக மகளிர் அணி சார்பில் தங்களது வீடுகளுக்கு வெளியே கருப்பு துணியினால் கண்களை கட்டிக்கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்ப முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி சென்னையில் பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் கண்களில் கருப்பு துணிகள் கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் தமிழக அரசை கண்டிக்கிறோம். மகளிருக்கு பாதுகாப்பு கொடுக்காத அரசை கண்டிக்கிறோம், மிக வன்மையாக கண்டிக்கிறோம். சேலம் மாவட்டம் மேட்டூரில் வடமாநில சுற்றுலா பயணிகள் மற்றும் காவல்துறையினருக்கு இடையே ஏற்பட்ட மோதல் விவகாரத்தில் 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேட்டூர் அருகே காரைக்காடு பகுதி சோதனை சாவடியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் காவல்துறையினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது காவல்துறையினரை வடமாநில சுற்றுலா பயணிகள் கடப்பாரை கொண்டு தாக்கும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக காவல் கண்காணிப்பாளர் நடத்திய விசாரணையில் மதுவிலக்கு காவல் பிரிவு காவலர்களான செந்தில்குமார், முத்தரசு, சுகவனேஸ்வரன் ஆகியோர் லஞ்சம் கேட்டதால் மோதல் ஏற்பட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து 3 காவலர்களையும் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயில் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் தாக்குதல் நடத்திய ஓட்டுநர் பட்டேல் மற்றும் உதவியாளர் அஜய் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தூத்துக்குடி புறப்பட்டார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்படும் முதலமைச்சர் வாகைக்குளம் விமான நிலையத்துக்கு சென்றடைகிறார். பின்னர் மாலை சத்யாநகர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட நியோ டைட்டில் பார்க்கை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து நாளை தூத்துக்குடி காமராஜ் கல்லூரிக்கு செல்லும் முதலமைச்சர் தமிழக அரசின் புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சரின் வருகையை முன்னிட்டு தூத்துக்குடியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விழா நடைபெறும் காமராஜ் கல்லூரியில் பிரம்மாண்ட பந்தல் மற்றும் கல்லூரி முன்பாக அலங்கார வளைவு தோரணம் அமைக்கப்பட்டுள்ளது. கோவையில் 5வது வாரமாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி தொடர்ந்து 5வது வாரங்களாக நடைபெற்று வருகிறது. இதில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொண்டு பாட்டு பாடியும் நடனம் ஆடியும் மகிழ்ந்தனர். அப்போது பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் டிஜே கொண்டு வரப்பட்டதால் இளைஞர்கள் உற்சாகம் அடைந்தனர். நிகழ்ச்சியில் இசைக்கலைஞர் ஒருவர் சங்க தமிழர்களின் வரலாற்றை ஹிப்ஹாப்பாக பாடி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணை வேந்தர் பதிவாளர் பொறுப்பிலிருந்து நீக்குவதாக மாற்றி ஆணை பிறப்பித்ததால் சர்ச்சை எழுந்துள்ளது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த 2017-18 காலகட்டங்களில் துணைவேந்தர் உள்பட 40 பேர் முறைகேடாக பணி நியமனம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை அடுத்து சங்கர் என்பவர் பொறுப்பு துணைவேந்தராக ஆளுநரால் நியமிக்கப்பட்டார். இவரால் பல்கலைக்கழகத்தில் அசாதாரண சூழல் ஏற்பட்டதால் அவருக்கு பதிலாக பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினர் பாரத ஜோதியை துணைவேந்தர் பணிகளை கவனிக்க பொறுப்பு பதிவாளரான தியாகராஜன் ஆணை ஒன்றை வெளியிட்டார். இதற்கிடையில் தியாகராஜனை பதவி நீக்கம் செய்துவிட்டு வெற்றி செல்வனை பொறுப்பு பதிவாளராக நியமனம் செய்து சங்கர் ஆணை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதனால் அங்கு பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது. பெரம்பலூரில் யார் அந்த சார் என அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் சார் என குறிப்பிட்டு அந்த பெண்ணை மிரட்டியதாக தகவல் வெளியானது. இதை அடுத்து யாரையோ ஒருவரை காப்பாற்றுவதற்காக நாடகம் ஆடுவதாகவும் யார் அந்த சார் என்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஊடகம் வாயிலாக திமுக அரசுக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக பெரம்பலூர் நகர் பகுதிகளில் யார் அந்த சார் என்ற போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.